இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா ஈரோடு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட முதன்மை நீதிபதி எஸ். சமினா அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். இதில் இனி அகாடமி பள்ளி மாணவர்கள் இசைக்குழு வாசித்தனர். இதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம், நடனம், மேடை பேச்சு, பாடுதல் போன்ற கலை நிகழ்ச்சிகளை நீதிமன்ற ஊழியர்களின் குழந்தைகள் பலர் செய்து காட்டினர். இந்த விழாவில் நீதித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய நீதிமன்ற ஊழியர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடைய பணிக்களத்தை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். மேலும் முழு விபரம் அறிய நம்ம ஈரோடு வெப்சைட்டில் பார்க்கவும். God, order, up. The esteemed, respected President, Secretary and members of Bar Association Erode, the respected President, Secretaries and members of Advocate Association Erode, today is the day where we mark assembly upholding the values of justice, equality and unity. Jai Hind. Thank you one and all for appearing. பொறுப்பேற்று தேசிய கொடி ஏற்றி இறுதியாக நல்ல அடங்குள்ள இளமை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மாண்புமிகு வருகின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த 77வது குடியரசு விழாவை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய நாம் இந்த நேரத்திலே மானுடம் காப்போம், மனிதம் காப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். துறை நடுவர் கூடுதல் மகளிர் நீதிபதி அவர்களே, வரவேற்பு வழங்கிய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களே, இங்கே வந்திருக்கும் ஈரோடு மாவட்ட அரசு மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னிட்டு சுதந்திரத்துக்கு மற்றும் குடியாட்சிக்கு அமைவதற்கு பல தலைவர்கள் போராட்டத்திற்கு பின்புதான் வெள்ளையருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி 15 மக்களாட்சி மலர ராஜேந்திர பிரசாத் முதலாவதும், பின்னிட்டு டாக்டர் பீமாராவ் 26/11/1918 நாட்களுக்கு பின்புதான் தயாரிக்கப்பட்டது. பின்னிட்டு முதல் குடியரசு தினம் முழக்கம் நாள் மற்றும் அந்தந்த மாநில உள்ள ஆளுநரும் மூவண்ணங்களை ஏற்றுவார்கள். அதேபோல் வழக்கறிஞர் சகோதரர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், குடியரசு தின கொண்டாட்டங்கள் கடந்த 5 வருடங்களாக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு கொடியேற்றுவார்கள் அறியாத உண்மைகளை அவர் தெரிவித்துள்ளார்.
அதற்கு பின்பிட்டு அவர் மாறுதலாக சென்ற பிறகு நம்முடைய எழுத்தர் சங்க தலைவர் என்று தண்ணீர் விட்டு நீதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய உரிமை கூடாது. அந்த மாதிரி இல்லாம ஒரு கட்டுப்பாடு ஊழியர்கள் அனைவருக்கும் மற்றும் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் நமக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்தியாவின் பெருமையை உணர்த்தும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட வீரர்களை நினைவு கூறும் நாள். குடியரசுனா என்ன? மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்யும் முறைதான் குடியரசு. மக்களின் விருப்பத்திற்கேற்ப தங்களின் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறைதான் குடியரசு ஆட்சி. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வரலாறு தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி, சமத்துவம், உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. நமக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்தி அதற்கு அங்கீகாரமும் தருகிறது. அஹிம்சை என்பதும் ஒரு ஆயுதம் என்று உலகுக்கு காட்டிய காந்தி முதல் தமிழ் மண்ணில் போராடிய வ.உ.சி., கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, பாரதியார் போன்ற அனைவரையும் நினைவு கூறும் போற்றப்பட வேண்டிய நாள் இது. முதல்ல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது இந்த டியூட்டிஸ் பற்றி சொல்லவே, மதித்து பாதுகாக்க வேண்டும். இது 6வது டியூட்டி. 7வது டியூட்டி நம் நாட்டில் உள்ள காடு, நதிகள், வைல்ட் லைஃப், மிருகங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். 10வது நம் நாட்டை உயர்த்த வேண்டும். 11வது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை பேஸ் பண்ணி தான் 2002 வந்த இந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடு, சமத்துவம் தெரிந்த நாடு, சமூக நீதியை போற்றும் நாடு, கல்வியில் உயர்ந்த நாடு, வேறுபாடுகள் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வளர்ச்சி பாதையில் செல்லும் நாடு என்ற பெருமையை உலகத்துக்கு சொல்ல இன்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்து போகும் நாளாக மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமைகள் மற்றும் கடமைகள் நிலைநாட்ட நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள நாளாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்த வழக்கறிஞர்கள், குமாஸ்தா சங்க தலைவர்கள், அரசு வழக்கறிஞர்கள், செம்மச்சமில்லை எளிமையில் நம்மில்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லை. அச்சமச்சமில்லை எளிமையில் நம்மில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லை. நிலா 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 பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அடை இன்னும் கொஞ்சம் அழகு கண்ணம்மா இதை நம்ம நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அச்சமச்சமில்லை இனி அடிமை என்றுமில்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலமாய் போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டா. பாரதம் என் உதிரம் தானடே, பூக்களை என் பாதை மேலே தூவினாளே பாரடி, மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி.
பிராணியான் நாய்மனும் வாழ்ந்து வந்தனர். ஒரு முறை ஊர் திருவிழாவுக்கு சென்ற போது ஒரு யானைக்குட்டி தன் கூட்டத்தை பிரிந்து பயந்து அழுந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ராமு தன் செல்ல பிராணியான் நாமனிடம் நாம் இருவரும் சேர்ந்து உழலாம் என்று கூறினார். அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதோ அந்த பாடலை நம்ம கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய குழந்தை செல்வங்களுக்கு நம்முடைய பலத்த கருவொலியின் மூலமாக